بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் இன்றைய தினம் மார்க்கம் சம்பந்தமான நம்முடைய சந்தேகங்களை ஒருவரோடொருவர் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளை கடந்த பல வருடங்களாக நம்முடைய ஜமாத் தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறது. இதுபோன்று மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளை மார்க்க அறிஞர்களிடத்திலே கேட்கிற பழக்கம் மக்களிடத்திலே அதிகமாக உருவாகினால்தான் மார்க்கத்தை சரியான முறையிலே சொல்லக்கூடியவர்களாக மார்க்க அறிஞர்கள் இருப்பார்கள். மார்க்க அறிஞர்கள் எல்லாம் மார்க்கத்தை சரியான முறையிலே சொல்லிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. மார்க்கத்தை அறிந்து கொண்டே வேண்டுமென்றே தம்முடைய சுய லாபங்களுக்காக, உலகத்தினுடைய பொருளாதார தேவைகளுக்காக, இன்னபிற புகழ், பதவி, அந்தஸ்து, கண்ணியம், கௌரவம் போன்ற போலி மரியாதைகளுக்காக மார்க்கத்தில் உள்ளதையெல்லாம் மறைத்து தப்பான தகவல்களை சொல்லக்கூடிய அறிஞர்களும் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கடந்த காலத்தில் எல்லாம் அப்படி ஏராளமானவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு திருமறை குர்ஆனிலேயே ஏராளமான சான்றுகளை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய ஒரு இடத்திலே சொல்கிறான், இன்ன கஸீரம் மினல் அஹ்பாரி வர் ருஹ்பானி லயஅகுலூன அம்வாலன் நாஸி பில் பாத்தில். நம்முடைய சமுதாயத்திற்கு முந்தைய சமுதாயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வேதங்களை கற்று அறிந்த மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்களே, மத போதகர்கள், அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது லயஅகுலூன அம்வாலன் நாஸி பில் பாத்தில், அவர்கள் அநீதமான முறையில் மக்களின் பொருளாதாரத்தை சாப்பிடுகிறார்கள். வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைகளை விட்டு மக்களை தடுக்கிறார்கள். யாரை பற்றி சொல்கிறான்னா மார்க்க அறிஞர்களை பற்றி தான் சொல்கிறான். ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா அவங்களுடைய சொந்த லாபங்களுக்கு தான், தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இது மாதிரியாக செய்து கொண்டார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்த புதுசில், அவர்கள் மக்காவில் பிறந்து மார்க்கத்தை சொல்லி மதினாவிற்கு வந்த புதிதில் அவர்களை பார்த்து ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு பெரிய வேதக்காரர்களுடைய கூட்டம் பல வருடங்களாக அங்கே காத்து கிடந்தது. ஏற்கனவே உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருந்துச்சுல, இது மாதிரி முகம்மதுன்னு ஒருத்தர் வருவார், அவர் பிறக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும், அவர் பிறக்கிற ஊர் பகுதி என்னென்ன அடையாளங்களோடு இருக்கும் என்று சொல்லி ஏராளமான முன்னறிவிப்புகள் முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருந்தது. அதை படித்திருந்த அந்த அறிஞர்கள், அந்த சமுதாயம் எல்லாம் பல ஊர்களில் இருந்து, குறிப்பாக பாலஸ்தீன பகுதியில் இருந்தவங்க, குறிப்பாக இந்த மதினா பகுதியில் தான் அவர் வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்து பல வருடங்களாக எதிர்பார்த்துருந்தாங்க. எப்போ வருவார், வந்த உடனே அவரை நாம் பின்பற்றணும், அவர் மீது நம்பிக்கை கொள்ளணும் என்பதற்காக வேண்டிய காத்து கிடந்தாங்க. அப்படி காத்து கிடந்தவர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் நம்புறதுக்காக வேண்டியே பல தலைமுறைகளாக வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே என்ன நடக்கணும், உடனே கிடச்சிட்டாங்க, நம்ம தேடின ஆள் கிடச்சிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே நம்பிக்கை கொண்டிருக்கணும். ஆனால் அவங்க நம்பிக்கை கொள்ளலை. அவங்களுக்கு தெரியாதான்னா நல்ல தெளிவாக தெரியும். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் தங்களின் பிள்ளைகளை அறிவதை போன்று இந்த தூதரை அறிகிறார்கள். யாரிஃபூனஹும் கமா யாரிஃபூன அப்னாஹும்,